லங்காவிக்கு வந்து சில இடத்த வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. நான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லங்காவிக்கு வரேன். ஸோ வந்தோடனே வந்து ஒரு காடியை ரெண்டல் எடுத்துட்டு நேராக வந்து அங்கேயே இங்கே இடம் தேடி பார்த்தோம் எங்கே போகிறதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஈகலை பார்க்க போனோம். இங்கே வந்து பெரிய ஒரு ஈகல் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை பார்க்க போனோம். ரெண்டாவது வந்து இந்த ஸ்காய் பிரிட்ஜ் பற்றி ரொம்ப பேசுவாங்க லங்காவியில். ஸோ ஸ்காய் பிரிட்ஜ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னா ஒரு பேக்கேஜ் ஒன்று வாங்கினோம். ஸோ ஸ்காய் கேப்பில் வந்து ஸ்காய் பிரிட்ஜ் போயிட்டு அப்புறம் இன்னும் 2-3 இடம் அங்கே இருக்குது அப்படி. ஸோ நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். TW online dah tiket. Boleh. Oh sorry. Sorry. Okay, yang ni kena redeem juga kan? Oh redeem. Nanti tiket beli tiket. Dua-dua enggak? Biru Okay, thank you kak. அங்க போவேன் நான் லைனுக்கு. நம்ம இது விஐபி. ஓகே. பார்க்க போனா நாங்க போனது வந்து எக்ஸ்பிரஸ் லேன் தான். எக்ஸ்பிரஸ் லேன்னா வந்து கியூல நிக்க வேணாம். இந்த ப்ளூ வந்து பார்க்க போனா அந்த கொண்டோலாவோட 360. ஸோ கீழெல்லாம் அப்படியே ஃபுல்லி வந்து டிரான்ஸ்பேரண்டா இருக்கும். பச்சை வந்து ஸ்காய் பிரிட்ஜ் அண்ட் ஸ்காய் கிளீச். ஸோ அந்த கிளீச் பண்ணிட்டு வரும். அதாவது நம்ம வந்து எப்போதுமே வந்து இந்த ஆர்வ கோளாறு பட்டு தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கு. நான் பேசாம வந்து இந்த நார்மலான இதுலயே போயிருக்கலாம். ஸோ சில புத்திசாலிகளோட பேச்சை கேட்டு இதுக்கு கம்பி ஃபுல்லா ஓட்ட கீழே டிரான்ஸ்பர். ஸோ அப்படியே ஒரு மாதிரி அட்டிச்சு ஏத்திக்கிட்டு இருக்காங்க மேல. சரியே இல்லை மேலே சும்மா தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். ஆனா உயரம் வந்து அளவுக்கு மீதியான உயரம். முன்னுக்கு டிக்கெட் கொடுக்குறோம் அப்பயே சொன்னா வாந்தி இருக்காதுன்னு. நான் நினைச்சேன் சரி இது நார்மலா க்ளோஸ் ஆனது தானே, எங்க வாந்தி வரப்போகுது அதெல்லாம் நினைச்சா ஃபுல்லா ஓப்பன். எவ்வளவு உயரத்துக்கு ஏத்துறாங்க சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. எனக்கு உண்மையிலே எடுத்துரும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஆடுது. எனக்கு உள்ள ஆடுதுன்றது எனக்கு தெரியுது. ரொம்ப அநியாயமான இடத்துல மாட்டிக்கிட்டோம். உண்மையிலே சொல்றேன், எனக்கு இந்த ஆகிட்டு முடியாதுல. நான் தான் பீச் ஓரத்துலேயே படுத்துருந்தேன் தண்ணியை போட்டு. எட்டுக்கே முடியல என்னால. அடிக்கிறது இருக்குதுமா பயப்படாத மாதிரி ஆடுது. உண்மையிலே ஆடுதா இல்லையா? இல்ல நான் ஆடுறேன்னா ஷேக்கிங்கா அப்படியே சிரிக்கிறான். முதல்ல பாத்துக்கிட்டு இருக்கான் நம்மளோட பயத்தை. பட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு உயரத்துக்கு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இதுக்கு முன்னாடி வந்தது இருக்குது ஆக்சுவலி இந்த இதுல குளூர்ல
முதல்ல இந்த மாதிரி பனி மூட்டமா இருக்கிறது, பனி மூட்டமா இருக்கிறதுல முதல்ல பயம் இருக்காது, ஏன்னா கீழே ஆழம் தெரியாது. ஸோ அந்த ஒரு தைரியத்துல தான் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் அந்த குண்டோலால போனா கூட அந்த ஆழம் தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த பனி வந்து நம்ம ஆழத்தை மறைச்சு நம்ம பயத்தை குறைச்சிடும். அதான் விஷயம், அதான் டெக்னிக். ஸோ ஃபைனலி நம்மளோட ஸ்கை அந்த ஸ்கை வாக், ஸ்கை கேப் வித் அந்த ஸ்கை ராக் பாட்டமா என்னென்னமோ அந்த ஸ்கையை, லங்காவி ஸ்கையை வந்து நம்ம முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நத்திங் ஸ்பெஷல். அந்த ஹைட்ல வந்து ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. எனக்கு வந்து நார்மலி நான் அந்த மாதிரி பர்சன் தான். நான் நார்மலி இந்த கடல்ல போயிட்டு சில் பண்றது அந்த மாதிரி. அதனால எனக்கு இந்த ஹைட் வந்து ஏற்கனவே பயம் வர. ஸோ அதனால நான் ரெலி அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். பட் ஓகே, வரலாம், பார்க்கலாம், ஒரு டேஸ் வந்து பார்க்கணும் அந்த இடத்துல. நம்மளோட பேக்கேஜ்ல வந்து இன்னும் ஒரு 3 ஐட்டம் இருக்கு. நம்ம வந்து ஒரு பேக்கேஜா தான் வாங்கணும் இந்த ஆக்டிவிட்டியை. ஸோ அதுல ஒன்று வந்து ஸ்கை ரேக்ஸ், ஸ்கை டோம், அப்புறம் வந்து 3D ஆர்ட் மியூசியம். ஸ்கை டோம்ல இன்னும் நம்பி இருக்கணும். உள்ள வந்து போபாய் படம் நினைக்கிறேன், அது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ அந்த படத்தை வந்து 360 வியூல வந்து போட்டு காட்டினாங்க. பட் ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நான் இது வரைக்கும் அந்த படத்தை பார்த்ததில்ல, இந்த மாதிரியும் பார்த்ததில்ல. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம், ஒரு 5 நிமிஷம். ஓகே, பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்கை ரேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருக்கு. எனக்கு சரியா தெரியல உள்ள என்ன இருக்குன்னு. நம்ம அங்கவே பார்ப்போம். ஸ்கைரேக்ஸ் ஆக்சுவலி போபோயோட ஸ்கைரேக்ஸ் வந்து எவ்வளோ தேவலாம். இது வந்து நியர்லி வந்து ஒரு 4D மாதிரி, ஆனால் 3D இல்லை, கண்ணாடி இல்லை. பட் நான் வந்து லேட்டர் நான் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் வந்து உள்ள எடுத்தேன். ஸோ நான் அதை அப்படியே இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன். நல்லா இருக்கு உண்மையிலேயே. இது வந்து முதையோட இது பெட்டர். ஆக்சுவலி நம்மளுக்கு இன்னொன்று இருக்கு, 3D மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்கு போவோம்.
மெயினான அந்த விஷயத்துக்கு போனதுக்கு 3 எடிஷனலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கைடோம், ஸ்கைரெக்ஸ், அப்புறம் அந்த மீடியா. ஸோ வந்து லைக் ஃபுல்ஃபில்லாக இருக்கலாம். சும்மா இதுக்கு போல பாதியில் ரொம்ப காசு எடுத்துக்கிட்டாங்க அப்படிலாம் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதோட நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஏன்னா எங்களால் முடியல, கிளம்ப வேண்டிய நேரம் வந்து